அனைவருக்கும் வணக்கம். கடைசி வரை தனது துணையுடன் சேர்ந்தே இருக்கக்கூடிய ஆண்கள் ராசியாக இருந்தாலும் சரி, பெண்கள் ராசியாக இருந்தாலும் சரி, அது எந்தெந்த ராசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா 3 ராசிகள் ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கடைசி வரைக்கும் துணையை கைவிடாமல் இருக்கணும், காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிற அந்த 3 ராசிகள் எல்லாருமே அந்யோன்யமாக தாங்க இருப்பாங்க. இதில் இந்த 3 ராசிகள் கூடுதலாக அந்யோன்யமாக இருப்பாங்க. அந்த 3 ராசிகள், முதல் ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி தாங்க. இந்த ரிஷப ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பொறுமையானவங்க, அதே மாதிரி ஒரு நிலைத்தன்மையை கொண்டவங்க, ரொம்ப அன்பானவங்க. அதனால் அவங்களோட துணையை கடைசி வரைக்கும் காப்பாற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த ரிஷப ராசியோட அதிபதி சுக்கிரன் என்பதால் இவங்களுக்கு காதலும் கலைநயமும் இவர்கள் மனதில் அதிகமாக குடியிருக்கும். அனைவரிடமும் அன்பாக பழகக்கூடிய ராசிக்காரர்கள் இந்த ரிஷப ராசிக்காரர்களுங்க. கணவன் பொருளாதார நஷ்டத்தில் இருந்தால் கூட மனைவி நம்பிக்கையோடு அவங்கள நிலைநிறுத்துகிற ராசி இந்த ரிஷப ராசி. இவங்க வாழ்க்கையிலும் ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க. அடுத்ததாக கடகராசிக்காரர்கள். இந்த கடகராசிக்காரர்களுக்கு பாசம்னா அப்படி ஒரு பாசங்க. இந்த ராசிக்காரர்களை பார்த்தீங்கன்னா காதல் தாங்க அவங்களுக்கு முதன்மை. அப்படி ஒரு பாசமாக இருப்பாங்க. அதே மாதிரி குடும்பம் தான் அவங்களுக்கு ஒரு முதன்மையாக எடுத்துப்பாங்க. அவ்வளோ பாசத்தை காட்டக்கூடிய ஒரு ராசிக்காரவங்க இந்த கடகராசிக்காரவங்க. இந்த கடகராசிக்காரர்களோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன். அதனால் இவங்க எப்போவும் பாசம் நிறைந்தவங்களாகவும் மென்மையாகவும் இருப்பாங்க. தங்களோட துணையோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட நோக்கத்துக்கு போவாங்கங்க. கணவன் மனைவி நல்ல ஒரு அந்யோன்யமாக இருப்பாங்க. மனைவியை எந்த நேரத்திலும் விட்டு கொடுக்காத ஒரு ராசிக்காரர் இந்த கடகராசிக்காரர். ஒருவருக்கொருவர் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு பாசமானவங்க இந்த கடகராசிக்காரர்கள். அடுத்ததான் மீனராசிக்காரர்கள். இந்த மீனராசிக்காரர்கள் பொதுவாகவே அனைவர்கிட்டமே நல்ல ஒரு அன்பை வைக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள். உண்மையான அன்போடு பழகக்கூடியவர்கள். அந்த அன்பில் ஒரு ஆன்மீக இணைவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மீனராசிக்காரர்களோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு. அதனால் உண்மையான கருணையும் தியாக பண்பும் இவங்கள்ட்ட நிறைய நிறைந்திருக்குமா. எந்த நேரமும் துணை மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ராசிக்காரவங்க இந்த மீன ராசிக்காரவங்க. இவங்க தனது வாழ்க்கைக்காக எந்த அளவுக்கு வேணாலும் தியாகம் செய்யும் தன்மையை கொண்டவங்க. எத்தனை சோதனை வந்தாலும் துணையை விட்டு கொடுக்காத ராசி இந்த மீனராசி. கடைசி வரைக்கும் துணையை கைவிடாமல் காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மீனராசிக்காரர்கள். ரொம்பவும் பொறுமையை கடைப்பிடிக்கிறவங்க. அனைத்து வகையிலுமே இந்த மீனராசிக்காரர்கள் விட்டு கொடுத்து போவாங்க. பொதுவாக பொறுப்புணர்ச்சி நிறைய இருக்குங்க அந்த மீனராசிக்காரர்கள்ட்ட. இதுவும் தன்னோட துணையை கடைசி வரைக்கும் கண் கலங்காமல் வச்சு காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மீனராசிக்காரர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.